ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த லெசனுக்கு வந்துட்டோம். இந்த லெசன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இது வந்து மைக்ரோஃபோன்ஸ், அதை பற்றின ஒரு லெசன் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் லெசனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன ப்ரேயரோட இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கண்களை மூடி தலையை தாழ்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை நீங்கள் ஆசீர்வதிச்சு தாங்க கர்த்தாவே. விசேஷமாண்டவரே, கற்றுக் கொடுக்குற என்னையும் கற்றுக்கிற ஆண்டவரே, இந்த மக்களையும் நீங்கள் தொட்டு நீங்கள் ஆண்டவரே நீங்கள் நோக்கி பாருங்கள். எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் சொல்லிக் கொடுங்க கர்த்தாவே. இது ஞானம் ஆண்டவரே உங்கள்கிட்ட தானே கர்த்தாவே இருக்குது. உங்கள்கிட்ட இருந்து ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களது நாமத்தின் மகிமைக்கு ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. உங்கள் கருத்தில் ஒப்பு கூட ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இன்றைக்கி மைக்ரோஃபோன்ஸ் அப்படிங்கிற லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மைக்ரோஃபோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அது ஒரு சின்ன டிவைஸ். அந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா, இருக்கிற சவுண்டை வந்து கேப்சர் பண்ணி ஏதோ ஒரு டிவைஸ்க்கு, ஆம்ப்ளிஃபயருக்கோ இல்லை பிசிக்கோ இல்லை ஆடியோ இன்டர்ஃபேஸ்க்கோ அனுப்பும். ஸோ இந்த மைக்ரோஃபோன் வந்து பல வகைப்படும். இந்த மைக்ரோஃபோனோட யூசஸும் பார்த்திங்கன்னா பல டிஃப்ரெண்ட்டான யூசஸ் இருக்கும். ஸ்டேஜுக்கு மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுவோம், ஸ்டூடியோவுக்கு மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பேசுகிறதுக்கு கூட இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஹெட்ஃபோன்ஸில் இப்போ மைக்ரோஃபோன் வச்சு வந்துருச்சு. ஸ்கைப்பில் பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு மைக்ரோஃபோன் வந்து இன்பில்டாக நம்மளோட லேப்டாப்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா மைக்ரோஃபோன்ஸோட யூசஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்டூடியோக்குன்னு சொல்லிட்டு சில யூசஸை பர்டிகுலராக வந்து இந்த மைக்ரோஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ இந்த மைக்ரோஃபோன் வந்து பல வகை இருக்குது. ஆனால் ஸ்டூடியோக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு மூணு டைப்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 3 டைப்பு தான் அதிகமாக நம்ம ஸ்டூடியோக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த 3 டைப்லையும் கூட ஒரு 2 டைப்பு தான் வந்து நிறைய ஸ்டூடியோஸில் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு டைப் வந்து ரொம்ப ரேரான சிச்சுவேஷனில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 3 டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைப் நம்பர் 1 டைனமிக் மைக்ரோஃபோன், டைப் நம்பர் 2 கண்டென்சர் மைக்ரோஃபோன், டைப் நம்பர் 3 ரிப்பன் மைக்ரோஃபோன். இந்த 3 டைப் ஆஃப் மைக்ரோஃபோன் தான் அதிகமாக எல்லா ஸ்டூடியோஸ்லையும் நம்ம பயன்படுத்துவோம். ஸோங்களா, இப்போது வந்து என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு மைக்ரோஃபோனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போது டைப் நம்பர் 1 டைனமிக் மைக்ரோஃபோன்ஸ். ஸோ டைனமிக் மைக்ரோஃபோன்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைனமிக் மைக்ரோஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு, நம்ம சர்ச்சஸில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற எல்லா மைக்ரோஃபோனுமே டைனமிக் மைக்ரோஃபோன் தான். ஸோ டைனமிக் மைக்ரோஃபோன் ஏன் அப்படின்னா, அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ரொம்ப சீப்பாக நம்மளுக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப பெரிய ரேஞ்சை வந்து அதை கவர் பண்ணாது. சென்சிட்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது ஒரு டைனமிக் மைக்ரோஃபோனை நம்ம பார்ப்போம். இப்போ என் கையில் 2 டைனமிக் மைக்ரோஃபோன் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் டைனமிக் மைக்ரோஃபோன். ஸோ இந்த டைனமிக் மைக்ரோஃபோனோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு பர்டிகுலராக ஒரு சின்ன ஏரியா மட்டும்தான் அது கவர் பண்ணும். அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற சத்தங்கள் மட்டும்தான் இந்த மைக்ரோஃபோன் வந்து டிடெக்ட் பண்ணி அதுக்குள்ளே உள்வாங்கி அது என்ன பண்ணுன்னா அடுத்த ஆம்ப்ளிஃபயருக்கோ இல்லை சவுண்டு கார்டுக்கோ இது என்ன பண்ணுன்னா அனுப்பும். ஸோ இதுதான் டைனமிக் மைக்ரோஃபோன். இந்த டைனமிக் மைக்ரோஃபோனில் பாருங்கள், ஒரு இன்புட் கொடுக்க வேண்டியது இருக்கும். மோஸ்ட்லி இது XLR இன்புட்டாக தான் இருக்கும். இந்த இன்புட்டோட இன்னொரு எண்டு வந்து ஆம்புக்கோ இல்லை நம்மளுடைய ஆடியோ இன்டர்ஃபேஸ்க்கோ போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து எந்த விதமான எக்ஸ்டர்னல் பவரும் நீங்கள் பண்ண தேவையில்லை. பவர் பண்ணாமையே டைனமிக் மைக்ரோஃபோன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இந்த டைனமிக் மைக்ரோஃபோன்ஸோட ரேஞ்ச் ரொம்ப கம்மிங்கிறதுனால இதை ரொம்ப கம்மியான யூஸுக்கு தான் ஸ்டூடியோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மீதி நேரத்திலலாம் நம்ம டைப் 2 மைக்ரோஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டைப் 2 மைக்ரோஃபோன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கண்டென்சர் மைக்ரோஃபோன். ஸோ கண்டென்சர் மைக்ரோஃபோன் தான் நிறைய ஸ்டூடியோஸில் ப்ரிடாமினண்ட்டாக நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் கண்டென்சர் மைக்ரோஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்சர் மைக்ரோஃபோனுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது சவுண்டை ரொம்ப கிறிஸ்பாக கேப்சர் பண்ணும். பெரிய ஏரியாவில் இருக்கிற சவுண்டுமே, அதை சுற்றி ஒரு பெரிய ஏரியா நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எல்லா சவுண்டையுமே அது கேப்சர் பண்ணும். அந்த அளவுக்கு இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோன் வந்து பயங்கர சென்சிட்டிவான மைக்ரோஃபோன். இப்போது இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது என்ன யூஸ் பண்ணுற அந்த கண்டென்சர் மைக்ரோஃபோன். இதோட மாடல் வந்து லெவிட் அப்படிங்கிற கம்பெனி LCT 440 Pure அப்படிங்கிறது அந்த மாடல். ரொம்ப நல்ல மைக்ரோஃபோன். இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோன் பாருங்கள், நான் இங்கேருந்து பேசுகிறேன், ஆனால் அந்த கண்டென்சர் மைக்ரோஃபோன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இதே கேப்டிவிட்டியை வந்து நான் டைனமிக் மைக்ரோஃபோனில் எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு நான் பேசினா தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சத்தத்தை அது வந்து எடுத்துருக்கும்.
ஸோ கண்டென்சர் மைக்ரோஃபோன் பற்றி பார்த்துட்டோம். இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக், இன்னொன்று லார்ஜ் டயஃப்ரம் கண்டென்சர் மைக். சரிங்களா? ஸோ ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக் அப்படிங்கிறது என்ன, லார்ஜ் டயஃப்ரம் கண்டென்சர் மைக்குங்கிறது என்ன? இப்போது எனக்கு முன்னாடி இருக்குது இது ஒரு லார்ஜ் டயஃப்ரம் கண்டென்சர் மைக். இது உள்ள ஒரு சின்ன டயஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டு தான் என்ன பண்ணுன்னா வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது அந்த வைப்ரேஷன் வச்சு தான் டேட்டா வந்து கேபிள் மூலயமா அடுத்த இன்டர்ஃபேஸ்க்கோ இல்லை ஆம்ப்ளிஃபயருக்கோ போகும். ஸோ இந்த டயஃப்ரம் வந்து 2 வகை இருக்குது. ஸ்மால் டயஃப்ரமா, லார்ஜ் டயஃப்ரமா. ஸ்மால் டயஃப்ரம்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக், லார்ஜ் டயஃப்ரம்னா லார்ஜ் டயஃப்ரம் கண்டென்சர் மைக். ஸோ இது ரெண்டுமே ஸ்டூடியோஸில் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது ரெண்டுமே ஒரு பெரிய ரோலை வந்து ஸ்டூடியோவில் ப்ளே பண்ணும். சரிங்களா? ஸோ வோக்கல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு லார்ஜ் டயஃப்ரம் கண்டென்சர் மைக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கவர் பண்ணுறோம், ஒரு கிட்டார், அக்கௌஸ்டிக் கிட்டார் நீங்கள் வாசிக்கிறீங்க, அதை கவர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு எலக்ட்ரிக் கிட்டாரை வாசிக்கிறோம், ஸோ அது கேபினெட்லேருந்து சத்தம் வருது, அந்த கேபினெட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சவுண்டை கேப்சர் பண்ணலாம். ஸோ யூஸ் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 மைக்ரோஃபோனில் எந்த மைக்ரோஃபோன் செட் ஆகுமோ அந்த மைக்ரோஃபோனை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா டேட்டாவை கேப்சர் பண்ணிக்கிறோம். இதுதான் லார்ஜ் டயஃப்ரம் அண்ட் ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக். இன்னொரு வகையான கண்டென்சர் மைக்கு கூட இருக்குது, அது பேர் மேட்ச்டு பேர் கண்டென்சர் மைக். ஸோ மேட்ச்டு பேர் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 மைக்ரோஃபோன் இந்த மைக்ரோஃபோன் செட்டாக பேராக வரும், அது பேர் தான் மேட்ச்டு பேர். ஸோ இந்த 2 மைக்ரோஃபோனும் ஒரே காப்பியாக இருக்கும். அதாவது ஒரு மைக்ரோஃபோன் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கோ அதே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இன்னொரு மைக்ரோஃபோன் வச்சுருக்கோம். ஸோ தட் ரெண்டுமே மேட்ச் ஆகி ஒர்க் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படும், எதுக்கு மேட்ச்டு பேர் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ இமேஜிங்கை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மேட்ச்டு பேர் மைக்ரோஃபோன்ஸ் தேவைப்படும். லாஸ்ட் லெசனில் நான் கலரேஷன் ஆஃப் சவுண்டை பற்றி சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கலரேஷன் ஆஃப் சவுண்டில் எப்படி ரூம் வந்து உங்கள் சவுண்டுக்கு கலர் பண்ணுது அப்படிங்கிறதையும் சொன்னேன். அதே மாதிரி நம்மளுடைய மைக்ரோஃபோனும் நம்மளுடைய சவுண்டை கலர் பண்ணும். சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு பெரிய பியானோ வச்சுருக்கேன் எனக்கு முன்னாடி. இந்த பியானோவை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டீரியோவாக கேப்சர் பண்ண போகிறேன். மீனிங் லெஃப்ட் தனியாக ஒரு மைக்ரோஃபோனும் ரைட்டு தனியாக ஒரு மைக்ரோஃபோனும் கேப்சர் ஆக போகுது. அது பேர் தான் ஸ்டீரியோ இமேஜிங் கேப்சர். ஸோ லெஃப்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மைக்ரோஃபோன் வைக்கிறேன், ரைட்டுக்கு நான் ஒரு மைக்ரோஃபோன் வைக்கிறேன். ஓகேவா? இப்போது நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் லெஃப்ட்டுக்கு வைக்கிற ஒரு மைக்ரோஃபோன் வந்து ஒரு கம்பெனியோட மைக்ரோஃபோன், ரைட்டுக்கு வைக்கிற மைக்ரோஃபோன் வந்து வேறு ஒரு கம்பெனியோட மைக்ரோஃபோன். இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த மைக்ரோஃபோன் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, இது சவுண்டுக்கு வேறு மாதிரி கலர் பண்ண போகுது. ரேதர் இந்த மைக்ரோஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வேறு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, இது வேறு மாதிரி சவுண்ட் பண்ண போகுது. அப்போது ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் 2 விதமாக சவுண்ட் பண்ணுற, கலர் பண்ணுற கேரக்டரிஸ்டிக் உள்ள 2 மைக்ரோஃபோனை வச்சு எடுத்தேன்னா என்னுடைய ஸ்டீரியோ ஃபைல் எப்படி இருக்கும்னா, நான் ஒரிஜினலாக கேட்குற மாதிரி என்னுடைய ஸ்டீரியோ ஃபைல் இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேட்ச்டு பேர் மைக்ரோஃபோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். மேட்ச்டு பேர் மைக்ரோஃபோன் ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் ஃபோன் மாதிரி மைக்ரோஃபோன்லேயும் இருக்குது, லார்ஜ் டயஃப்ரம் கண்டென்சர் மைக்லையும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இது என்ன கலரேஷன் கொடுக்குதோ அதே சேம் கலரேஷன் தான் இதுவும் கொடுக்க போகுது. ஸோ நம்மளுடைய மைக்கிலேருந்து வர அவுட்புட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு வர ஸ்டீரியோ இமேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ன இருக்கோ அதை அப்படியே நம்மளுடைய மைக்ரோஃபோன் வழியாக நம்ம கேப்சர் பண்ணி கேட்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்டீரியோ இமேஜை வந்து அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மேட்ச்டு பேர் மைக்ரோஃபோன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டீரியோ இமேஜிங் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம 2 வகையான மைக்ரோஃபோன்ஸை பற்றி நம்ம படிச்சிட்டோம். ஒன்று டைனமிக்கு, இன்னொன்று கண்டென்சர். கண்டென்சரில் 2 வகை, ஸ்மால் டயஃப்ரம், லார்ஜ் டயஃப்ரம். எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்தீங்கன்னா மேட்ச்டு பேர் பார்த்துட்டோம். இப்போது 3வது ஒரு மைக்ரோஃபோன் டைப் இருக்குது, அது பேர் ரிப்பன் மைக்ரோஃபோன். இந்த ரிப்பன் மைக்ரோஃபோன் வந்து ரொம்ப சில யூஸ் தான் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடியோஸில் இது நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த ரிப்பன் மைக்ரோஃபோன் உள்ளக்க பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லை ஒரு அலுமினியம் பிளேட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு மெட்டல் பிளேட்டோ ரிப்பன் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷேப்பில் உள்ளக்க வச்சுருப்பாங்க. ஸோ அது வைப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுலேருந்து டேட்டா வந்து வயர் மூலியமாக நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வச்சுருக்க ரிப்பன் மைக்ரோஃபோன். இந்த ரிப்பன் மைக்ரோஃபோன் நான் பிக்சரில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப சில யூஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி இதை வந்து எல்லா ஸ்டூடியோலையும் நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இப்போது 2 மைக்ரோஃபோன் முதல்ல 2 மைக்ரோஃபோனை மட்டும் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த கம்பேரிசன் வியூவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டைனமிக் மைக்ரோஃபோன் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மைக்ரோஃபோன். அந்த மைக்ரோஃபோனை நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வச்சு நீங்கள் பேசும்போதோ இல்லை பக்கத்தில் வச்சு நீங்கள் டேட்டா கேப்சர் பண்ணும்போதோ அது டேட்டாவை பிடிக்கும். வேறஸ் லார்ஜ் டயஃப்ரம் கண்டென்சர் மைக்கோ இல்லை ஸ்மால் டயஃப்ரம் கண்டென்சர் மைக்கோ நல்ல சென்சிட்டிவ் உள்ள ஒரு கண்டென்சர் மைக். ஸோ அந்த மைக் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் தூரமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்டை கேப்சர் பண்ணி தரப்போகுது. டைனமிக் மைக் பார்த்தீங்கன்னா பவர் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. வேறஸ் கண்டென்சர் மைக்கை நீங்கள் பவர் பண்ணணும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஆடியோ இன்டர்ஃபேஸை பற்றி படித்தோம். அந்த ஆடியோ இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு சொன்னால் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன ஸ்விட்ச் இருந்தது. அந்த ஸ்விட்ச் பேர் 48 வோல்ட் ஃபேண்டாம் பவர். ஞாபகம் இருக்கா? அந்த ஃபேண்டாம் பவரை நீங்கள் எப்போ ஆன் பண்ணுறீங்களோ அப்போது ஒரு சின்ன டிசி கரண்ட் என்ன ஆகும்னா உங்களுடைய கேபிள் மூலியமாக இந்த பர்டிகுலர் மைக்ரோஃபோனுக்கு போயிட்டு இதை பவர் பண்ணிடும். சரிங்களா? ஸோ பவர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன வரும்னா கண்டென்சர் மைக்கு ஒர்க் ஆகும். பவர் பண்ணலைன்னா கண்டென்சர் மைக்கு ஒர்க் ஆகாது. ஸோ சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, அண்ணா நான் என்ன தான் மைக்கை போட்டாலுமே எனக்கு சவுண்டே வர மாட்டேங்குதுன்னு அப்படின்பாங்க. ஏன்னா 48 வோல்ட் ஃபேண்டம் பவரை ஆன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதை கண்டிப்பாக ஆன் பண்ணால் தான் எந்த ஒரு கண்டென்சர் மைக்குனாலும் ஒர்க் ஆகும். வேறஸ் டைனமிக் மைக்ரோஃபோன் அப்படி கிடையாது. எந்த ஒரு டைனமிக் மைக்ரோஃபோனும் எந்த பவரும் கொடுக்காம ஒர்க் ஆகும். சரிங்களா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, தயவு செய்து டைனமிக் மைக்ரோஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது 48 வோல்ட் ஃபேண்டாம் பவர் ஸ்விட்சை ஆன் பண்ணக்கூடாது. சமயத்தில் அந்த ஸ்விட்சிலேருந்து சப்ளை வந்துச்சு அது டைனமிக் மைக்ரோஃபோனை டேமேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அதனால் கண்டென்சர் மைக்கு யூஸ் பண்ணினா மட்டும் 48 வோல்ட் ஃபேண்டாம் பவரை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து டைனமிக் மைக்ரோஃபோன்ஸ் ரொம்ப கிறிஸ்பான சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. அது ஓரளவுக்கு நார்மலான சவுண்டு மட்டும்தான் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்களா கண்டென்சரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வேறஸ் கண்டென்சர் மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ரிச்சாக உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டென்சர் மைக்ரோஃபோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோனை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். ஒரு நாள் காலையில் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 5 o'clock இருக்கும், எந்திரிச்சு நான் என்னோடய ஸ்டூடியோக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நான் மைக்ரோஃபோனை ஆன் பண்ணிவிட்டு என்னோடய யூடியூப் டுட்டோரியல்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு என்னுடைய ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் ஆன் பண்ணிட்டேன். என்னோடய ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து நான் காதில் தான் போட்டால் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு வெளியே இருந்து எங்கேருந்தோ ஒரு சவுண்டு வருது. அந்த மசூதியிலேருந்து அவங்க ப்ரேயர் பண்ணுற சவுண்டு எனக்கு கேட்குது. ஆனால் நான் ஹெட்ஃபோனை கழட்டுனா எனக்கு எதுவுமே கேட்கல. என்னுடைய ஸ்டூடியோ மானிட்டர்ஸ்லையும் எந்த சவுண்டுமே கிடையாது. ஆனால் ஹெட்ஃபோனை நான் போடுறேன், பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்டாக அது எனக்கு கேட்குது. அப்புறம் தான் தெரியுது என்னுடைய கண்டென்சர் மைக்ரோஃபோன் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குன்னா, எங்கேயோ ஒருத்தவங்க என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் ஒரு மசூதியில் அவங்க பண்ணுற ப்ரேயரை அந்த சவுண்டை அதை கேப்சர் பண்ணிட்டு என்னுடைய ஹெட்ஃபோன் வழியாக அது என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப சென்சிட்டிவான மைக்ரோஃபோன். சரிங்களா? இப்போது இதில் என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, எவ்வளோ தூரம் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமோ அவ்வளோ தூரம் நீங்கள் குவைட்டான பிளேஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன என்னுடைய எக்ஸாம்பிளில் பாருங்கள், எங்கேயோ நடந்த ஒரு ப்ரேயரை இது கேப்சர் பண்ணிட்டு வருது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒரு நாய்ஸி என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் இந்த மைக்கை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இருக்க எல்லா சவுண்டையும் அது கொண்டு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் பி ரிசல்டட் இன் அ வெரி பேட் ரெக்கார்டிங்ஸ். அதனால தான் கண்டென்சர் மைக்கை எந்த ஒரு பொது பப்ளிக்கான எந்த ஒரு மீட்டிங்லேயோ இல்லை சர்ச்லேயோ நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். நம்ம கண்டென்சர் மைக்கை அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வேற டைனமிக் மைக்ரோஃபோன் அப்படி கிடையாது. டைனமிக் மைக்ரோஃபோனுக்கு ஷார்ட் ரேஞ்ச் தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதனால அது என்ன பண்ணுன்னா, ரொம்ப பெருசாக தூரத்தில் இருக்கிற டேட்டா எதுவுமே அது கேப்சர் பண்ணாது. ஸோ ஒரு பப்ளிக் அட்ரஸ் பண்ணுறீங்க, ஒரு சின்ன சர்ச் இல்லை ஒரு சின்ன கேதரிங் வைக்கிறீங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டைனமிக் மைக்ரோஃபோன்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு கண்டென்சர் மைக்ரோஃபோன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. சரிங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் இதை நம்ம சேர்த்துக்கணுங்கிறதா இந்த விஷயம். ஸோ இப்போ நம்ம என்ன ரேஞ்சில் இது ஒர்க் ஆகுங்கிறத பார்க்க போகிறோம். இது என்ன ரேஞ்சில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா, போலார் பேட்டர்ன் அப்படின்னு நான் சொல்கிறோம். ஸோ போலார் பேட்டர்ன் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மைக்ரோஃபோனுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் வரைக்கும் தான் இது என்ன பண்ணுன்னா கேப்சர் பண்ணும். அந்த லொக்கேஷனை எப்படி பிரிக்கிறாங்க, இந்த லொக்கேஷன் வைஸ் இந்த மைக்ரோஃபோனை எப்படி சப்டிவைடட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ
போலார் பேட்டர்ன் நிறைய வகை இருக்குது. அந்த நிறைய வகை போலார் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 போலார் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆம்னி டைரக்ஷனல். ஸோ இந்த ஆம்னி டைரக்ஷனல் போலார் பேட்டர்ன் உடைய மைக்ரோஃபோன் என்ன பண்ணுன்னா, அந்த மைக்ரோஃபோனை சுற்றி என்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணும். இப்போது நான் உங்களுக்கு டைனமிக் மைக்ரோஃபோனை காட்டினேன், கண்டென்சர் மைக்ரோஃபோனை காட்டினேன். இப்போ இதுக்கு ஏரியா ஆஃப் சென்சிட்டிவிட்டி எங்கே இருக்குங்கிறத நான் காட்டுறேன், சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் கண்டென்சர் மைக்ரோஃபோன். கண்டென்சர் மைக்ரோஃபோனை நான் இந்த வழியாக பேசுகிறது கிடையாது, ராதர் நான் இந்த வழியாக தான் பேசுகிறேன், சரிதானே? ஏன்னா இதுக்கு டைனமிக் மைக்ரோஃபோன் மாதிரி எல்லா ஏரியாலையும் இது கவர் பண்ணாது. இது கரெக்டாக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இடத்த மட்டும்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டென்சர் மைக்ரோஃபோனுக்கு அந்த காயில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த காயில் எங்கே இருக்கோ அதை பார்த்து நான் பேசும்போது தான் இது என்ன பண்ணுன்னா சவுண்டை கரெக்டாக கேப்சர் பண்ணும். இப்போ இந்த சைடில் பேசினாலாம் சவுண்டு கேப்சர் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் போர்ஷன் என்ன ஃபேஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். இதே தான் டைனமிக் மைக்ரோஃபோனுக்கும். இப்போ இந்த டைனமிக் மைக்ரோஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைனமிக் மைக்ரோஃபோனை நான் இப்படி வச்சுக்கிட்டு உங்களை பார்த்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு நான் பேசினேன்னா டைனமிக் மைக்ரோஃபோனில் கேட்குமா? கேட்காது. ராதர் நான் இதை இப்படி வச்சுட்டு பேச போகிறேன். இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் இந்த டைனமிக் மைக்ரோஃபோனோட காயில் இருக்குது. நான் இப்படி வச்சுட்டு பேசினா கூட சரியாக கேட்காது, நான் இப்படி வச்சுட்டு பேசணும். இப்படி வச்சு பேசினா தான் என்னோட சவுண்டு வந்து கரெக்டாக இந்த காயிலில் பட்டு இது கேப்சர் ஆகி போகும், சரிதானே? ஸோ இப்படி நான் வைக்கும்போது என்னென்ன ஏரியாவை இது கவர் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இது போலார் பேட்டர்ன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர் 1 போலார் பேட்டர்ன் நான் சொன்ன மாதிரி ஆம்னி டைரக்ஷனல். ஆம்னி டைரக்ஷனல்னா என்னது? ஆம்னி அப்படின்னா எல்லாம், டைரக்ஷனல்னா திசை. ஆம்னி டைரக்ஷன்னா எல்லா திசையும் கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு போலார் பேட்டர்னுடைய மைக்ரோஃபோன், சரிங்களா? ஸோ இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னைய சுற்றி ஒரு வட்டம் அடிச்சுக்கிறேன். அந்த வட்டம் ஃபுல்லாக என்னென்ன சவுண்டு வருமோ அந்த சவுண்டு எல்லாத்தையும் இந்த மைக்ரோஃபோன் கேப்சர் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன், சரிங்களா? மோஸ்ட்லி இந்த ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ட்ரம் கிட் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரம் கிட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ரூம் மைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோஃபோன் வைப்போம். அந்த மைக்ரோஃபோன் கிட்டத்தட்ட ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோனை தான் வைக்கிறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், சரிங்களா? அது நான் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் வருவோம், அப்போ உங்களுக்கு டீட்டெயில் நான் சொல்கிறேன். இப்போ நம்பர் 1 ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன் பார்த்துட்டோம். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கார்டியாய்ட் மைக்ரோஃபோன். 99% நம்ம ஸ்டூடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா கண்டென்சர் மைக்ரோஃபோனும் கார்டியாய்ட் மைக்ரோஃபோன்ஸாக தான் இருக்கும். கார்டியாய்ட் போலார் பேட்டர்ன் உள்ள மைக்ரோஃபோன். ஸோ கார்டியாய்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஹார்ட் ஷேப்டு உள்ள ஒரு போலார் பேட்டர்ன் கொண்ட ஒரு மைக்ரோஃபோன் தான் கார்டியாய்ட் போலார் பேட்டர்ன்டு மைக்ரோஃபோன், சரிங்களா? அந்த மைக்ரோஃபோன்லேயே என்ன வரைஞ்சிருப்பாங்கன்னா ஒரு சின்ன ஹார்ட் ஷேப் வரைஞ்சிருப்பாங்க. என்னத்தை மீன் பண்ணும் இந்த ஹார்ட் ஷேப் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மைக்ரோஃபோன் வந்து கார்டியாய்ட் போலார் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த படம் வரைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோனுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சிருப்பாங்க. அது எதை டினோட் பண்ணணும்னா, ஆம்னி டைரக்ஷனல் எல்லா பக்கத்தையும் அது என்ன பண்ணுன்னா கேப்சர் பண்ணுது அப்படிங்கிறத டினோட் பண்ண தான் வரைஞ்சிருப்பாங்க. இந்த கார்டியாய்ட் மைக்ரோஃபோன் என்ன பண்ணுன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப் அதை சுற்றி வரைஞ்சிக்கோங்க. அந்த ஹார்ட்டின் ஷேப்புக்குள்ளே என்னென்ன சத்தங்கள் வருதோ அந்த சத்தம் எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலர் மைக்ரோஃபோன் வந்து கேப்சர் பண்ணும். இப்போ இதுதான் என்னுடைய கண்டென்சர் மைக்ரோஃபோன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த வழியாக பேசுகிறேன், இதை சுற்றி ஒரு ஹார்ட்டின் ஷேப். இந்த ஹார்ட்டின் ஷேப்புக்குள்ளே என்னென்ன சத்தங்கள் கேட்கிறதோ அந்த சத்தம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுன்னா இது கேப்சர் பண்ணிக்கும். இதுக்கு பேர் தான் கார்டியாய்ட் போலார் பேட்டர்ன், சரிங்களா? அடுத்தது பை டைரக்ஷனல் மைக்ரோஃபோன், இல்லைனா இந்த பேர் இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று ஃபிகர் ஆஃப் 8 அப்படின்னு சொல்லுவோம். ஃபிகர் ஆஃப் 8 இல்லைனா பை டைரக்ஷனல். பை டைரக்ஷனல்னாது பைனா 2, டைரக்ஷன்னா திசை. 2 டைரக்ஷனில் இது என்ன பண்ண போகுதுன்னா கேப்சர் பண்ண போகுது. அது என்ன 2 டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ என் கையில் ஒரு டைனமிக் மைக்ரோஃபோன் இருக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த டைனமிக் மைக்ரோஃபோன் வந்து கார்டியாய்ட் பேட்டர்ன் உடைய மைக்ரோஃபோன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை இப்படி வச்சு பேசினேன்னா இந்த திசையில் இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் கேப்சர் ஆகும். ஆனால் பை டைரக்ஷனலில் இந்த திசையும் கேப்சர் ஆகும், இந்த திசையும் கேப்சர் ஆகும். இதை நீங்கள் பேட்டர்ன் படி வரைஞ்சி பார்த்தீங்கன்னா இது நம்பர் 8 மாதிரி வரும். அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஃபிகர் ஆஃப் 8 அப்படின்னு சொல்லி நம்ம பேர் சொல்கிறோம்.
இப்போ இந்த போலார் பேட்டர்ன் வந்து 8ங்க மாதிரி அவங்களுடைய மைக்கில் எழுதியிருப்பாங்க. இந்த போலார் பேட்டர்னுடைய மைக்ரோஃபோனை நீங்கள் சர்ச்சில் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுடைய ரெஃபரன்ஸ் மானிட்டரை வந்து இந்த மைக்ரோஃபோனுக்கு பின்னாடி இங்கே வச்சிருங்கன்னா அதுலேருந்து வர ஃபீட்பேக்கை இந்த மைக்ரோஃபோன் கேப்சர் பண்ணும். அதனால் உங்கள் சர்ச்சில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மைக்ரோஃபோன் என்ன போலார் பேட்டர்ன் உடையது அப்படிங்கிறத ஒரு தடவை ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு இன்கேஸ் இது பை டைரக்ஷனல் மைக்ரோஃபோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு உள்ளதும் கேப்சர் பண்ணும், இந்த சைடு உள்ளதும் கேப்சர் பண்ணும். பை டைரக்ஷனல் ஃபிகர் ஆஃப் 8. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ரெஃபரன்ஸ் மானிட்டரை இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வைக்காமல் ராதர் சைடில் ஒரு 120 டிகிரி ஆங்கிளில் தனியாக வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிற எந்த சவுண்டையுமே இந்த மைக்ரோஃபோன் கேப்சர் பண்ணாது. ஸோ கேப்சர் பண்ணாத போது உங்களுக்கு எந்த ஃபீட்பேக்கும் வரத்துக்கு பாசிபிலிட்டி கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் இது வரைக்கும் நம்ம சர்ச்சஸில் என்ன மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதோட போலார் பேட்டர்ன் என்ன, அதெல்லாம் என்றைக்கும் நம்ம சிந்திச்சதே கிடையாது. இனி உங்கள் சர்ச்சில் இல்லை வேறு எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் கேதரிங் நடக்குது, எங்கேயாச்சும் ஒரு சின்ன மீட்டிங் நடக்குது, அங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபங்க்ஷனோ இல்லை உங்களோட சர்ச்சோ உங்களுடைய வர்ஷிப்போ ரொம்ப நல்லா வந்து முடியும். சரிங்களா? ஸோ இப்போ 3 போலார் பேட்டர்ன் சொல்லியாச்சு. நம்பர் 1 ஆம்னி டைரக்ஷனல், நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாய்டு பார்த்துட்டோம், நம்பர் 3 வந்து பை டைரக்ஷனல் பார்த்துட்டோம். மெயினாக இந்த 3 தான் நம்மளுடைய ஸ்டூடியோலையோ இல்லை சர்ச்லையோ இந்த மாதிரி எந்த ஒரு பப்ளிக் கேதரிங்கில் யூஸ் பண்ணக்கூடியது இந்த 3 தான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைப்பர் கார்டியாய்டுன்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோஃபோன் டைப் இருக்குது, சப்பு கார்டியாய்டுன்னு ஒரு மைக்ரோஃபோன் டைப் இருக்குது, அண்ட் சூப்பர் கார்டியாய்டுன்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோஃபோன் டைப் இருக்குது. இந்த 3 ரொம்ப ரேரான சினாரியோவில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு டைப் இருக்குது, அது பேர் ஷார்ட்கன் போலார் பேட்டர்ன்டு மைக்ரோஃபோன். ஷார்ட்கன் போலார் பேட்டர்ன் மைக்ரோஃபோன் என்னதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னா, சில அவுட்டோரில் எடுக்கிற வீடியோக்கு நம்ம ஷார்ட்கன் போலார் பேட்டர்ன் மைக்ரோஃபோன் எடுப்போம். இந்த ஜங்கிள்குள்ளெல்லாம் போகிறாங்க, காட்டுக்குள்ளே போய் அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதோட சவுண்டெல்லாம் கேப்சர் பண்ணுறாங்க. சில சின்ன சின்ன பூச்சிகளோட சவுண்டெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு அது நம்ம காதுக்கே கேட்காது, அந்த மாதிரி ஒரு சவுண்டெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கன் போலார் பேட்டர்ன் மைக்ரோஃபோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளோட ஸ்டூடியோக்கெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்பே கிடையாது. இந்த மாதிரி வெளியே ஒரு ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்க, இவங்களுக்கு தான் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மள மாதிரி ஆட்கள் டாக்குமெண்ட்ரி எடுத்தால் ஒழிய இது நம்மளுக்கு அவசியம் இல்லாத ஒரு போலார் பேட்டர்ன் மைக்ரோஃபோன், இது நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? இப்போதைக்கு நம்ம ஒரு 7 போலார் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுறேன். 1 ஆம்னி டைரக்ஷனல், 2வது கார்டியாய்டு, 3வது பை டைரக்ஷனல், 4வது 5வது 6வது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, சப்கார்டியாய்டு, ஹைப்பர் கார்டியாய்டு அண்ட் சூப்பர் கார்டியாய்டு, 7வது ஷார்ட்கன் மைக்ரோஃபோன். ஸோ இந்த 7 டைப் ஆஃப் போலார் பேட்டர்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுதான் நம்ம வந்து மோஸ்ட்லி நம்மளுடைய சர்ச்சஸ்க்கோ இல்லை நம்மளுடைய ஸ்டூடியோக்கோ நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இதுதான் மைக்ரோஃபோனை பற்றின ஒரு சின்ன ஜிஸ்ட். இதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நல்ல மியூசிக் பண்ணுங்கள், ஆண்டவருக்காக எழுந்து ஓடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.